இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு அபவுட் த மெடிடேஷன். திருமூலர் எதைத்தான் விட்டு வச்சாரு, எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காரு சூப்பரா. அதில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான வழி. டே டு டேல நம்ம வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் பெருசாலாம் போடாமல் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டூ சிம்பிளோ அந்த பாட்டை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுறேன். அவர் ஆக்சுவலாக நிறைய வழி சொல்லியிருக்காரு. யோகத்தில் நிறைய சொல்லியிருக்காரு, யோகா ப்ராக்டிசஸில் குண்டலினி அவேக்கனிங் பற்றி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து உடம்ப வந்து நம்ம வருத்திட்டு நம்ம பண்ற விஷயங்கள். அத வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது. நான் எப்படி வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து எலிவேட் ஆகி போறேனோ, அதையே தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சு, நான் அத மட்டும் தான் நான் சூஸ் பண்றேன். ஏன்னா, இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அப்படியே கேஷுவலா, எந்த விதமா பெருசா எந்த விதமான எஃபர்ட்ஸும் போடாம, 100% ஃபெய்த் மட்டும் வச்சு, நம்மளோட டே டு டேல வந்து அத ஒரு பார்ட்டா வந்து மாத்துற மாதிரியான விஷயங்களே போதும். இறைவனை வந்து நம்ம அடையிறதுக்கு. பெருசா பெரிய அப்படியே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ, இல்ல நெறைய ரிச்சுவல்ஸோ, இல்ல ரைட்ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. காட் ஆக்சுவலா நெறைய பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிளான வழிய வந்து சொல்லியிருக்காரு. அதனால நான் அத தான் பிக் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு முக்கியமான ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் தான். ஸோ மெடிடேஷன் மூலமா வந்து நம்ம யாருன்னு உணரலாம். நம்மளுக்கும் இறைவனுக்குமான கனெக்ட்ட வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அது அது ரொம்ப ரொம்ப ஈஸி. டெய்லி ஜஸ்ட் நான் வந்து எப்பவுமே 20 மினிட்ஸ் போதும்னு சொல்லுவேன். அதுக்கு மேல வந்து நீங்க பண்றது வந்து உங்களோட விருப்பம். ஆனா குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் ஆவது உட்கார்ந்திருக்கும்போது தான் நம்மளுக்குள்ள நிறைய வந்து மாற்றங்கள வந்து நம்ம வந்து உணர்வோம். அதனால நான் 20 மினிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சாங் வந்து அத பத்தின சாங் தான். பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாட்ட சொல்லிடலாம். நாசிக் அதோமுகம் 12 அங்குலம், நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையேல், மாசித்த மாயோகம் வந்து தலை பெய்தும், தேகத்துக்கு என்றும் சிதைவில்லை ஆமே. நான் வந்து நேத்துல இருந்து டிசைட் பண்ணிட்டேன். எந்த சாங் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, இந்த சாங்கோட மீனிங்கோ இல்லை இந்த சாங்கை வந்து நம்ம சொல்றதோ ஏதோ ஒரு பர்டிகுலர் கடவுளுக்காகன்னு இல்லை. கடவுள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு நம்புற எல்லா விதமான மதத்து ஆளுங்களுக்கும், எல்லா விதமான கடவுளை கும்பிடுறவங்களுக்கும் பொதுவான ஒரு சாங் தான் இது. இது சிவனுக்கு மட்டும்தான், இல்லை இது வந்து வேற ஒரு ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனை ஃபாலோ பண்றவங்க ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் அப்படிலாம் இது கிடையாது. நீங்க எந்த கடவுளை வந்து நீங்க நினைச்சாலும் சரி, இல்லை கடவுளே இல்லைன்னு நீங்க சொன்னாலும் கூட ஓகே. யூனிவர்ஸ்க்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நீங்க நம்புறீங்கல்ல, அது போதும். அந்த எண்ணத்தோட நீங்க இந்த பாட்டை கேட்டீங்கன்னா போதும். இதை வந்து நான் இனிமே ஒவ்வொரு சாங் சொல்லும் போதும் ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லலான்னு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன், நாசி கதோமுகம் 12 அங்குலம். நாசினா நோஸு, கதோமுகம் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட இன்னர், நம்ம யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான நுழைவாயிலாம். அதான் கதோமுகம் அப்படின்றாங்க. அது வந்து அந்த 3வது ஐ கொடுக்குது, 3வது கண்ணை வந்து சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் இடையில 12 அங்குலம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. 12 அங்குலம் அப்படின்னா 9 இன்ச்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது நம்ம மூக்குல இருந்து 9 இன்ச்சஸ் மேல வந்து 2 ஐக்குமான சென்டர்ல உள்ள வந்து டீப்பா வந்து அந்த 3வது கண் இருக்கு அப்படின்றத அவர் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட், நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையேல். நீ அப்படின்னா நம்ம, சித்தம் வைத்து அப்படின்னா உன்னோட மைண்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபோக்கஸ் பண்ண அந்த இடத்துல, கண்டபடி மைண்டை அலைய விடாம உன்னோட அந்த என்டையர் மைண்டையும் அந்த இடத்துல வந்து வை. அப்புறம் நினையவும் வல்லையேல், அதாவது வச்சு உன்னால வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து நீ வந்து மெடிடேட் பண்ணிட்ட அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். ஸோ 3வது லைனு, மாசித்த மாயோகம் வந்து தலை பெய்தும். இதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. மாசித்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து சித்தம்னு சொல்லிட்டாரு. அப்ப அடுத்து மாசித்தம் அப்படின்னா, சித்தம்னாலே என்ன அப்படின்னா அவேர்னஸ். நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம மைண்டையும் சித்தத்தையும் நம்ம ஒன்னா சொல்லலாம். தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நான் யாரு அப்படின்றது தெரியுது அப்படின்றது தான் நம்ம வந்து சித்தம்னு சொல்லுவோம். நம்ம ஆக்டிவா இருக்கோம்ல, அந்த கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம வந்து சித்தம்னு சொல்லலாம். அப்ப சித்தமா எப்படின்னா பயங்கரமா ஃபோக்கஸ்டா, பயங்கர மைண்டை கண்ட்ரோல் ஆகி ரொம்ப பியூரா இந்த 3 வந்து கிடைக்கிறதுக்கு பேரு தான் வந்து சித்தம்னு சொல்றாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து அந்த சித்தம் வந்து நம்மளுக்கு வந்து மாறிடுமா. அதைத்தான் சித்தம்ன்ற வார்த்தையில சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து யோகம். யோகம்னா, யோகம் அப்படின்னா, யோகம்ன்றது வார்த்தைக்கு பின்னாடி வந்து நிறைய மீனிங் வந்து தமிழ்ல வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து யோகம் அப்படின்னா கடவுளோட யுனைட் ஆகுறதையும் நம்ம யோகம்னு சொல்றோம். சிவயோகம் அப்படின்னு சொல்றோம்ல.
கடவுளோட அப்படி பயங்கரமா கனெக்ட் ஆகி டோட்டலா வந்து நம்ம வேற கடவுள் வேற இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கனெக்டுக்கும் யோகம்ன்ற மீனிங் இருக்கு. இன்னொன்று வந்து யோகம்ன்றது யோகா ஆசனங்கள், அப்புறம் தியானம் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதையும் நம்ம யோகம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நிறைய பவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது, சித்திகள் நம்ம சொன்னோம்ல 8 சித்திகள். ஸோ நிறைய ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் கிடைக்கிறதையும் நம்ம யோகம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டு ரொம்ப காமா, ரொம்ப பேலன்ஸ்டா, உண்மை எல்லாமே தெரிஞ்ச பிறகு ஒரு பிளிஸ்ஸோடையும் ஒரு பீஸோடையும் நம்ம மைண்ட் இருக்கும். அதையும் வந்து யோகம் அப்படின்னு மீன் பண்றோம். தென் வந்து இன்னொரு நம்ம அதிகமாக நம்ம வந்து எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா, இவனுக்கு நல்ல யோகா அடிச்சிருச்சுப்பா, நல்ல சரியான யோகக்காரவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அப்படின்னா லக்கு. ஓகேங்களா, பயங்கரமான ஒரு லக்கியான ஒரு பர்சனையும் நம்ம வந்து யோகம்னு சொல்லுவோம். அப்போ எத்தனை யோகம் இருக்கு பாருங்க. அப்ப அவர் வந்து அதை மைண்ட்ல வச்சுதானே அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. மா யோகம் வந்து சேரும்ன்றது தான் அவர் வந்து இந்த பாட்டுல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மா சித்தம் மா யோகம், பெரிய அப்படி பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட் ஒன்று கிடைச்சிரும். பியூரா பவர்ஃபுல்லா, செம்ம டிசிப்ளினா, ரொம்ப ஃபோக்கஸ்டா, எல்லாமே தெரிஞ்ச ஒரு மைண்டு தான் நம்மளோட பெரிய ஒரு டூலே. அந்த டூல் என்ன நினைச்சா நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையவே டிஸ்ட்ராயும் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றி நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியும் நம்ம மைண்டுக்கு இருக்குது. அப்போ அந்த மைண்டையே நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிடலாம் அந்த இந்த மெடிடேஷன் பண்ணும்போது. தென் யோகம் மாஸ்டர் பண்ண பிறகு என்ன வரும், கடவுளோட கனெக்ட் ஆவீங்க, உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் கிடைக்கும், மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும், நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சனாக மாறிடுவீங்க. இது எல்லாத்துக்கும் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, யோகம் அப்படின்ட்டு. வந்து தலை பெய்தும், தலை பெய்தும் அப்படின்றது வார்த்தை வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாமே உனக்குள்ள வந்து விழுகும், உனக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இதுல வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும்போது அந்த தலை பெய்தும் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம தலை வழியா வரும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டீப் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மேல இருந்து ஏதோ ஒரு ஒரு உணர்வு வந்து உங்களோட அந்த பிரெயின்ல வந்து அந்த க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரௌன் வந்து தலை மேல வந்து உச்சந்தலையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த ஃபீல் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது என்ன மாதிரி இருக்கும்னா, யுனிவர்சல் பவரை வந்து நீங்க வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அது வந்து எனக்கு வந்து லாஸ்ட் பிப்ரவரியில வந்து அந்த மெடிடேஷன் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. தொடர்ந்து வந்து ஒரு மாசம் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் ஃபைன் டே என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு வந்து அந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் புல் மொத்த நெத்தியும் வந்து அப்படி சுருங்கி அந்த சென்டரை நோக்கி வந்து ரொம்ப மேக்னெட்டிக்கா வந்து புல் பண்ணி அந்த புல்டு மோஷன்லயே வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சடனா திரும்பி விட்டுரும். திரும்பி அகைன் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து டோட்டலா வந்து அப்படி கண்ணு ஃபுல்லா அப்படி சுருக்குற மாதிரி, அதுக்கு மேல சுருக்கவே முடியாது கண்ணை. கண்ணு, நெத்தி, புருவம் எல்லாமே அப்படி ஒரு சுருங்கி அந்த அந்த பாயிண்ட்டை நோக்கி வந்து போச்சு. ஆக்சுவலா இனிஷியலா நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன வீடியோலாம் எடுத்து பார்த்தேன். வீடியோலாம் பார்த்தா ரொம்ப பயமா இருந்துச்சு. கூட இருக்கவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன், ஏன் இப்படி ஆகுது, இது என்ன ஃபீல், இது ஏதாவது பிசிக்கலா நடக்குதா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது மீனிங் இருக்கா? ஆனா யாருக்குமே ஆக்சுவலா சொல்ல தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாருக்கும் வரும்னு கிடையாது. எவ்ரி ஒன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ன பிறகு அப்புறம் நான் அதை விட்டுட்டேன். அதுக்கான தேடுதலே விட்டுட்டேன். சரி, ஓகே, இது ஏதோ ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது வந்து எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு 1 to 2 மந்த்ஸ் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபீல் வந்து எனக்கு போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் பயங்கரமா நாலேஜ் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்ஸ் எல்லாமே வந்து உள்ள இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ பைனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஐ மீன் அந்த தேர்ட் ஐ சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு போல இருக்கு, அந்த ப்ராசஸ் தான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மொமெண்ட்டில் மேலே இருந்தும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு உணர்வு வந்து கிடைக்கும். மேலேருந்து அந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு கூட வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த பிரெயினே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்பா இருந்துச்சு. நம்பா மரத்து போகும் இல்லையா, தலை பகுதி ஃபுல்லுமே மரத்து போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு எப்பவுமே கிடைச்சிருக்கு. அப்போ அதை வச்சு நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, தலை பெய்தும்னா தலைவலியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பவர்ஸ் எல்லாமே அந்த சித்தமும் அந்த யோகமும் தரக்கூடிய அந்த யூனிவர்சல் பவர், அந்த டிவைன் பவர் வந்து நம்மளுக்கு தலைவலியா பெய்யும்ன்றது அப்படி மலை மாதிரி பொழியும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. தென் லைன் 4, தேகத்துக்கு என்றும் சிதைவில்லையாமே.
உன்னோட தேகத்துக்கு அழிவுன்னு ஒன்னே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் இது வந்து நார்மலா பீப்பிள் வந்து என்ன இது பண்ணுவாங்கன்னா, தேகம்னா நீங்க தேகம்னு எடுத்துக்க கூடாது. நீங்க வந்து சோல் எடுத்துக்கணும். சோல் வந்து இம்மார்ட்டல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, சோல் ஆல்ரெடி இம்மார்ட்டல் தான். சோல் வந்து ஒவ்வொரு இது நம்மளோட டெத்துக்கு அப்புறம் அது வேற ஒரு ஃபேஸ்க்கு தான் போகுது. இறப்பே இல்லாத ஒரு அதாவது இந்த சோல் திரும்பி ரீபர்த் ஆகாதுன்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனா இங்க ஏன் வந்து சிதைவில்லையாமே அப்படின்னு சொல்லி தேகம்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த மெடிடேஷன்ல வந்து நம்ம வந்து 100% வந்து நம்ம வந்து அந்த தேர்ட் ஐயை வந்து ஆக்டிவேட் பண்ணி அது காட்டுற வழியில நம்ம போகும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போவோம். அதே மாதிரி அந்த ஏஜிங்கிறது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிரும். அதாவது நம்ம நினைச்சாதான் நம்ம வந்து சாக முடியுமே தவிர சாவு வந்து நம்மளை மீறி வந்து வராது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போகுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கேத்த மாதிரியே இந்த யுகங்கள் எல்லாம் பத்தி நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் யுகம் வந்து சத்யுகம். ஸோ சத்யுகம்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்டு பீப்பிளா தான் இருப்பாங்க. நேச்சுரலாவே ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் அவேக்கன்னு இல்ல. அவங்க எல்லாருமே வந்து பொறந்ததுலேருந்தே ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கக்கூடிய ஆளுங்க. டிவைனோட பயங்கரமா அலைன் ஆகி இருக்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம், 2000 வருஷம்லாம் வாழ்ந்திருக்காங்க. சாவுன்றது அவங்க டிசைட் பண்ணாதான். ஓகே போதும். இதுக்கு மேல அந்த லைஃப் எனக்கு போதும், போர் அடிக்குது. இல்ல நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க மனசால நினைச்சா மட்டும்தான் அவங்க சாக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க யாருக்குமே வந்து ஏஜிங்கே இல்லை. ஏஜே ஆகல. தோல் சுருங்காம அப்படியே எப்பவுமே யங்கா ஒரு அந்த ஒரு சாமிங்கா அந்த ஒரு 25 இயர்ஸ் டு 30 இயர்ஸ்ல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஹெல்தியான ஒரு பாடியில வந்து இருந்திருக்காங்க. அப்ப நான் இங்க என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா, இதை கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவலா வந்து கடவுளோட கனெக்ட் ஆகிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஏஜிங் வராது. அதே மாதிரி அந்த இறப்பு அப்படின்றது வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க இப்ப நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கன்ட் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப வள்ளலார் வந்து அவர் அப்படியே காணாம தான் போனாரு, மறைஞ்சிட்டாரு. நிறைய லீடர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, அவங்க தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க எப்ப நம்ம சாகணும் அப்படின்றது. அது வந்து இதோட எனக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அவங்கள மீறிலாம் அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க அந்த வில்லிங்னஸ குடுத்த பிறகுதான் அவங்களோட சோல் வந்து அந்த பாடி விட்டு போயிருக்கும். அப்ப இவர் இங்க சொல்றதுக்கும், எனக்கு இங்க தோன்றதுக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஸோ நீங்க நெனச்சா, இந்த மெடிடேஷன வந்து கரெக்ட்டா பண்ணி, இறைவன் காட்டுற வழியில நீங்க போறீங்க. நான் 3 விஷயம் தான் எப்பவுமே சொல்லுவேன். மெடிடேஷன் பண்ணுங்க, சேரிட்டி பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவலா டெய்லி வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 3யும் நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்து அந்த டிவைன் ஃபோர்ஸ் வந்து உங்கள சேஞ்ச் பண்ணும். நீங்க வேற எந்த எஃபோர்ட்ஸும் போட வேண்டாம். நேச்சுரலாவே நீங்க வந்து கடவுளுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுருவீங்க. நீங்களே வேண்டான்னு நெனச்சாலும், அவர் உங்கள அப்படிதான் வாழ வைப்பாரு. அப்படி வாழும்போது என்ன ஆகும்னா, முக்கியமா எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்தும் நீங்க வெளியில வந்துருவீங்க. என்னென்ன நெகட்டிவ் எமோஷனு, பயம், ஃபியூச்சர பத்தின கவலை, ஐயோ! என்ன நடக்குமோ? ஏது நடக்குமோ? அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம், எல்லாமே உங்கள விட்டு போன பிறகு, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு பெர்சனா, ரொம்ப மேக்னெட்டிக் பெர்சனாலிட்டியா மாறிடுவீங்க. அந்த ஏஜிங்ன்றது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. இதுதான் வந்து நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ மெடிடேஷன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ இதுக்கு வந்து பேக்கப் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சயின்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா, இந்த பைனியல் கிளாண்டுன்ற ஒரு கிளாண்ட் வந்து ரொம்ப டீப்பா, ரொம்ப நம்மளோட பிரெயின்குள்ளார இருக்கு. நான் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன். எனக்கு இந்த பைனியல் கிளாண்ட் பத்தி பெருசா தெரியாது. ஸோ ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து உள்ள வந்த பிறகு இறைவனே வந்து இத தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு, இத தெரிஞ்சுக்கோ இன்னைக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து காட்டுவாரு. பைனியல் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுமே தவிர, அதோட ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ்லாம் பத்தி நான் வந்து எப்பவுமே படிச்சதில்ல. பார்த்தா ஒரு நாள் ஒன் ஃபைன் டே வந்து சோசியல் மீடியால அந்த போஸ்ட் வந்து வருது. பைனியல் கிளாண்ட் வந்து கடவுளுக்கும் நம்மளுக்குமான கனெக்ஷனு, பிரிட்ஜ் அப்படின்னோனே ஐ காட் வெரி கியூரியஸ். அந்த டைம்ல தான் எனக்கு வந்து அந்த மெடிடேஷன்ல அந்த மாதிரி பயங்கரமா அந்த மிட் அந்த இடத்துல வந்து நிறைய விதமான டிஃப்ரெண்டான உணர்வுகள் வந்தனால நான் அதை போய் தேடி ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்ணேன். எப்படி வந்து நேச்சர் வந்து நம்மளுக்கு படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பைனியல் கிளாண்ட் பத்தி நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சின்னதா சொல்றேன். இந்த பைனியல் கிளாண்ட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டாணி ஷேப்ல தான் இருக்கு. ரொம்ப சென்டர் ஆஃப் த பிரெயின் 2 ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா? 2 பக்கம் ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின்னு இருக்கிறதுக்கு நடுவுல வந்து இந்த பட்டாணி சைஸ்ல வந்து இது இருக்கு. இதோட இப்ப சயின்டிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த தூக்கத்த வந்து ரெகுலேட் பண்றது. ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம், இல்ல 10 மணி நேரம் நம்ம உழைச்சிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள வந்து ஒரு தூக்கம் வருது இல்லையா? ஸோ அந்த தூக்க சைக்கிள வந்து அதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து
முக்கியமா வந்து அதுல வந்து நெறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, லைட்டுக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதாம். அதுக்கப்புறம் சென்டர்ல இருக்கிறனால, அத வந்து நம்ம 3 ஐயா நம்ம வந்து நெனைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதோட சயின்டிஸ்ட் வந்து என்ன வந்து சர்ப்ரைஸ் ஆகுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி லைட்டுக்கு சென்சிட்டிவா இருக்கு? ஏன்னா, பிரெயினோட ரொம்ப டீப்பா உள்ள வந்து புதைஞ்சிருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. இந்த கிளாண்ட சுத்தி வந்து லைட் வர வாய்ப்பே இல்ல. ஆனா, அது வந்து லைட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுதாம். வெளியில வந்து நம்மளுக்கு கண்ணு ரியாக்ட் பண்ற மாரி அது வந்து உள்ள வந்து ரியாக்ட் பண்ணுது. அது எப்படின்னு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்க்கறதுக்கு அது ஐ மாதிரியே இருக்கு. அது ஏன் அப்படி ஐ மாதிரி இருக்கு? எக்ஸாக்ட்டா ஒரு ஐயோட அந்த ஸ்ட்ரக்சரும் சரி, ஐ மாதிரியே இருக்குன்றதும் அவங்களுக்கு வந்து புரியல. எதனால இது இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? அதே மாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப யுனிவர்ஸ் பவரோட இந்த பைனியல் கிளாண்டால கனெக்ட் பண்ண முடியுது. ஏதோ ஒரு ஏன்னா மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னா நம்ம அது மூலமா தானே எல்லாமே பண்றது. வைஃபை, ப்ளூடூத்ன்ற மாதிரியான வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து இந்த ஃபீல்ட்ஸ் தானே இருக்கு. அப்ப இது வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா, அப்ப இது வந்து கண்டிப்பா ஒரு ஆண்டனாவா தானே இருக்க வாய்ப்பு இருக்கு. யுனிவர்ஸ்ல இருந்து டிவைன் கிட்ட இருந்து ஒரு பவர வந்து அப்சர்வ் பண்றதுக்கும், டிவைன் கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்கிறதுக்கும், அந்த மாதிரியான எல்லா விதமான இன்விசிபிளான கனெக்ட வந்து ரிசீவ் பண்றதுக்கு இந்த பைனியல் கிளாண்ட் வந்து இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் பயாலஜிக்கல் ஆண்டனாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இது வந்து டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுது. டைமெத்தில் ட்ரிப்டாமைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு சில சயின்டிஸ்ட் மட்டும் அத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அத வந்து ஸ்பிரிட் மாலிக்யூல் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப யாராவது வந்து லாஸ்ட் மினிட்ல பொழைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகும்போது அவ்வளவுதான் நம்ம செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த இது வந்திருக்கும். அதே மாதிரி கனவுல வந்து இந்த மாலிகுல் வந்து இந்த இது வந்து இந்த காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். அப்ப இது வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, டக்குன்னு வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸ் வரும். நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத ஏதாவது ஒரு விஷுவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். விஷன்ஸ் வந்து வரும். அப்புறம் நம்ம பாடிய விட்டு நம்ம வந்து வெளியில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்கும். அதே மாரி அந்த டைமு, ஸ்பேஸு இது எல்லாமே மறைஞ்சு நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி, யுனிவர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல குடுக்கும். அதே மாரி செகண்ட்ஸே வந்து நம்மளுக்கு வந்து ஹவர்ஸ் மாதிரி தெரியும். அந்த டைமே வந்து நம்மளுக்கு தெரியாம போகும். ஹவர்ஸ் வந்து செகண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும். தென் வந்து ரொம்ப டீப்பா வந்து ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெறைய கேள்விகளுக்கு அந்த நேரத்துல வந்து பதில் வரும். இதுதான் ஆன்ஸரா? இதான் ஆன்ஸரான்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அப்படி ஒரு பீஸும், அப்படி ஒரு அமைதியும், அப்படி ஒரு ஒரு ஆனந்தமும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துல கிடைக்கும். அப்புறம் நான் அப்படின்றதே அழிஞ்சிரும். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அதே மாரி யூனிவர்ஸோட நம்ம ரொம்ப கனெக்டடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ டெத் வந்து அந்த டைம்ல வந்து நடக்கும். அதே மாரி அந்த சோல் வேற, நம்ம வேற, பாடி வேற அப்படின்ற அந்த உணர்வு எல்லாமே வந்து அதுல வரும். ஸோ இது வந்து நேச்சுரலா எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகும்னா, ரொம்ப டீப்பா மெடிடேஷன் பண்ணும்போது, அதே மாரி ரொம்ப தெளிவான கனவு. கனவுல வந்து எல்லா விஷயமே வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வரும்போது, அதே மாரி ஆக்சுவலா குழந்தை பொறக்கும்போது அந்த காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகுமாம். இறக்கும்போது அந்த குழந்தை இது நம்ம நம்ம எல்லாரும் இறந்து போகும்போது அந்த காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகுமாம். அதே மாரி குண்டலினி அவேக்கனிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 7 சக்கராவும் சேர்ந்து அந்த இது அதுக்கான பிராக்டிசஸ் பண்ணும்போது அதுல வரும்ன்றாங்க. பட் இதெல்லாம் வந்து ப்ரூவ் ஆகல. இந்த குண்டலினி அவேக்கனிங் மட்டும் ப்ரூவ் ஆகல. மித்த எல்லாமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த காம்பவுண்டு பைனியல் கிளாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அத வந்து உண்மைன்னு நம்புற மாதிரி தான் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ல இந்த காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் வந்து பயங்கர கிரியேட்டிவா இருந்திருக்கேன். என்ன உண்மை அதாவது இதுவரைக்கும் யாருமே சொல்லி தராத நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு உள்ள இருந்து எனக்கு தோணியிருக்கு. அதே மாதிரி லைஃப்னா என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கு, இறைவன்னா யாருன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கு ரொம்ப டீப்பா இதுவரைக்கும் நான் அது வரைக்கும் படிக்காம எனக்கு யாருமே சொல்லி தராத விஷயங்கள் நான் உணரும் போது எல்லாமே இந்த காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு நம்புற மாதிரியான என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இருக்கு. அப்ப இதெல்லாம் நான் ஏன் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, தேர்ட் ஐன்றது வந்து ஒன்றும் ஒரு கற்பனையான விஷயம் கிடையாது. தேர்ட் ஐன்றது சயின்டிஃபிக்கா பார்த்தா நம்ம பைனியல் கிளாண்ட் தான் வந்து தேர்ட் ஐன்னு சொல்றாங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த புருவத்துக்கு நடுவுல வந்து வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து பைனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ பைனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட அனுமானப்படி யுனிவர்சல்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குது இல்லையா? அந்த எனர்ஜிய வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க.
பயங்கரமா அட்ராக்ட் பண்ணி பாசிட்டிவா வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணி ஆரம்பிக்கும்போது, அது என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு இந்த உலகம்னா என்ன? கடவுள்னா என்ன? அப்டின்னு இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிச்சுவல் திங்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து அதுவே சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லன்னா, அதுக்கான நபர்கள உங்க கூட வந்து அட்ராக்ட் பண்ணும். ஆம் எங்கெங்க இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையோ, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்து, உங்கள வந்து அடுத்தடுத்து ஸ்பிரிச்சுவலா எலிவேட் ஆயி உங்களோட லைஃப்ப வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாத்தும். இது எல்லாமே வந்து இந்த பைனியல் கிளாண்ட் தான் பண்ணுது. அந்த பைனியல் கிளாண்ட்ன்றது இறைவனுக்கும் நம்மளுக்குமான ஒரு கனெக்ட். அப்ப பயாலஜிக்கலாவே நம்ம கிட்ட வந்து அப்படி ஒரு கிளாண்ட் இருக்குன்ற போது, நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்பாம, ஐயோ! மெடிடேஷன்லாம் பண்றதுக்கு எங்கேங்க டைம் இருக்கு? என்னங்க நீங்க மெடிடேஷன்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? அதுல என்னங்க நடக்க போகுது? அப்படின்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய இக்னரன்ட்டான டாக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் வந்து நம்மள படைச்சு, நம்மள வந்து நம்ம யாருன்றத உணர்ந்து நம்ம லைஃப்ப பெட்டரா வாழ்றதுக்கான ஒரு வழியையும் குடுத்துருக்காரு. அது ஏன் எல்லாருக்குமே குடுக்கல அவரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, திறமை உள்ளவனுக்கு மட்டும் தான் எல்லாமே போணும். எல்லாருக்கும் குடுத்துட்டா அதோட வேல்யூ என்னன்னு தெரியாம போயிரும் இல்லையா? அதே மாரி யூஸ் பண்ண தெரியாதவங்க கிட்ட போய் ஒரு பொருள குடுக்கும்போது, அவங்க தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்த உலகம்னு ஒண்ணு இவ்ளோ காலம் வரைக்கும் நிலைச்சு இருந்திருக்கவே இருந்திருக்காது. எல்லாருக்குமே அவங்கவங்க கர்மா படி அழியிற மாதிரி வச்சிருந்தனால தான், இப்ப வரைக்கும் எவ்வளவோ ம மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமும் நம்ம பூமி வந்து இன்னும் அழியாம இருக்கு. இதே வந்து எல்லா பவரும் எல்லாருக்குமே வந்து ஈஸியா அவைலபிளா இருந்ததுன்னா, ஒரு நாள் கூட நம்ம பூமி வந்து தாங்கியிருக்காது. ஏன்னா, ஒரே நாள்ல எல்லாருமே வந்து அழிச்சிருப்போம். ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சு மொத்த பூமியையும் அழிச்சிருப்போம். அதனால இறைவன் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு செட் பண்ணி குடுத்துருக்காரு. இத உணர்ந்து கரெக்ட்டான வழியில, கடவுள் காட்டுற வழியில போறவங்களுக்கு மட்டும் தான் எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் பவர்ஸும் குடுப்பாரு. மேஜிக்கல் பவர்ஸும் குடுத்து, தன்னோட வாழ்க்கையையும் நல்லா பார்த்துக்க முடியும். தன்ன சுத்தி உள்ளவங்களோட லைஃப்பையும் வந்து அழகா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண கூடிய அளவுக்கான பவர வந்து, அவர் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா தான் வந்து இந்த டிவைன் வந்து வச்சிருக்காரு. அதுல முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த மெடிடேஷன். ஸோ நீங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம 20 மினிட்ஸ் அதுவும் அந்த ச 3 ஐய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. தலை வலிக்கிற மாரி இருக்கு அப்டின்னா, உடனே அத ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. தலை வலிக்காம நார்மலா தான் இருக்கு அப்டின்னா, ஏன்னா அது வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மட்டும் தான் தலை வலிக்கும். அந்த மாரி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபோக்கஸ மட்டும் தான் வைக்கணுமே தவிர, ரொம்ப அப்டியே ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் நீங்க பண்ணக்கூடாது. அந்த சென்டர் ஆஃப் த ஐல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு புடிச்ச கடவுள வந்து நீங்க வந்து மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருங்க. அது ஒரு ப்ராசஸ். மைண்டு அக்செப்ட் பண்ணாது. மைண்ட் அங்கேயும் இங்கேயும் ஓட தான் செய்யும். எல்லா விஷயங்களையும் திங்க் பண்ண தான் செய்யும். அத நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்து திரும்பி திரும்பி கூட்டிட்டு வாங்க அவ்வளோதான். அந்த வேதாளத்த வந்து எப்படி விக்ரமாதித்யன் வந்து இழுத்து இழுத்து கூட்டிட்டு வராரு, அது மாதிரி நீங்க போற மைண்ட சரி வா வ இது மெடிடேஷன் பண்ணலாம்னு சொல்லி திரும்பி திரும்பி போறத வந்து புடிச்சு புடிச்சு இழுத்து நீங்க அந்த சென்டர் ஆஃப் எயில வச்சுட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரொம்ப உங்களுக்கு ஒரு சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆகுற மாதிரியான சாமி பாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? டிவைன் மியூசிக்லாம். அந்த மியூசிக் போடும்போது ஆக்சுவலா சவுண்ட்ஸ் என்ன பண்ணும்னா, உங்க மைண்ட ஒருமுகப்படுத்துறதுக்கு, உங்க மைண்ட டேம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சாங்ஸ வந்து நீங்க வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து அப்படியே டிவோஷனலா உங்கள மெல்ட் பண்ண வைக்கிற மாதிரியான சாங்ஸ போட்டுட்டு, அந்த ஃபோக்கஸ வச்சு வச்சு டெய்லி மெடிடேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மேஜிக்கலா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸஸ். அது மூலமா வந்து இறைவனே வந்து குருவா வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண ஆரம்பிப்பாரு. உங்க லைஃபே வந்து ரொம்ப வேற லெவல்ல வந்து மாறிடும். நீங்க மட்டும் பண்ணாம, உங்களோட குழந்தைங்களுக்கும் பண்ணுங்க. எப்படி சாப்பாடு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் தர்றீங்க, உங்க பிள்ளை வந்து 3 வேள வந்து நல்லா சாப்பிட்டுச்சா, ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேர் எடுக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்க பிள்ளை இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணுச்சா, மெடிடேஷன் பண்ண வச்சோமா நம்ம அப்படின்றதையும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா நீங்க உங்க குழந்தைங்கள பத்தி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அதனால மெடிடேஷன் அப்படின்றத ஒரு டெய்லி மஸ்ட் மேண்டேட்டரி பிராக்டிஸா உங்க வீட்ல கொண்டு வாங்க. எல்லாருமா சேர்ந்து மெடிடேட் பண்ணுங்க. இல்ல ஒரே டைம்ல மெடிடேட் பண்ண முடியலனாலும், உங்க பிள்ளைங்களும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் மெடிடேஷன் பண்ணாங்களா அப்படின்றத எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல இருக்க எல்லாருமே இத வந்து ஒரு அ கண்டிப்பா வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உங்க குடும்பத்துக்காக வந்து பணத்த ஓடி ஓடி சேர்க்கிறது, இல்ல சொத்து சேர்க்கிறது, அது எல்லாத்தையும் விட, அவங்க எல்லாரையும் வந்து தியானம் பண்ண வச்சு நீங்களும் தியானம் பண்ணீங்கன்னா, அதுக்கு கிடைக்கிற பலன் வந்து இந்த பணத்த காட்டிலும் வந்து 10 மடங்கு அதிகமா இருக்கும். 10 மடங்குன்றல 1000 மடங்கு அதிகமா இருக்கும்.